இந்த பட்டர் பேப்பரை வச்சு நம்ம ராயல் பிளே டிசைன் தான் போட போகிறோம் மக்களே. நம்ம எப்படி போட போகிறோன்றத பாருங்கள். முதலில் பட்டர் பேப்பரை கசக்கணும். கசக்கி முடித்த பிறகு திரும்ப அந்த கசக்கி முடித்த பேப்பரை ஒன்றா இதே மாதிரி பிரித்து போட்டணும் மக்களே. உங்கள் வீட்டு சுவரில் பெயிண்ட் அடித்தா மட்டும் அழகாகிடுமா? இந்த மாதிரி ராயல் பிளே டிசைன் போடுங்க மக்களே. ஏற்கனவே இந்த கோட்டுக்கு ஒரு கலர் பேஸ் கோட் அடித்து வச்சுருந்தோம். அதுக்கு மேலே நம்ம ராயல் பிளே தடவிட்டு அதுக்கு மேலே நம்ம கசக்கி வச்சுருந்த அந்த பிளாஸ்டிக் பட்டர் ஷீட்டை நம்ம அந்த செவுத்தில் வந்து அப்ளை பண்ணுறோம் மக்களே. இது இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணணும், உள்ளங்கையால் அப்ளை பண்ணணும். இதை சாதாரண வீட்டோட கஸ்டமரே இந்த மாதிரி சின்ன சின்ன டிசைன் எல்லாத்தையும் போடலாம். பெயிண்டர் தான் டிசைன் போடணும்னு யார் சொன்னால்? வீட்டோட கஸ்டமரே இந்த டிசைனை போடலாம் மக்களே. ஈஸியான டிசைன் தான் இது. சாதாரண வீடு கூட ராயல் லுக்கில் இந்த மாதிரி அழகாக ஆகிடும் மக்களே. உங்கள் வீட்டுக்கும் இந்த மாதிரி ராயல் பிளே டிசைன் போடணுமா? பெயிண்டிங்கை பற்றி தெரிஞ்சுக்கணுமா? நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணி வச்சிங்க மக்களே. உங்கள் வீடு பெயிண்டிங் அடிக்கும்போது நம்ம ஐடி கண்டிப்பாக உதவும் மக்களே. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க மக்களே.